வெல்கம் டு அருண் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 2. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் 2 பார்க்க போகிறோம். டிஎன்இபி, எஸ்எஸ்எஸ், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஸோ இப்படி எந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் எந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, இந்த இந்தியன் பாலிட்டிங்கிற சிலபஸ் வந்து எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே கண்டிப்பாக 10லேருந்து 12 கொஷின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம கிளாஸஸை ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளோட பார்ட் 2 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் 16 வரைக்கும் பார்த்துருந்தோம். இன்றைக்கி 17லேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகள். நான் வந்து ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டே இந்த கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு மனுஷனுக்கு அடிப்படை உரிமை என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம நினச்சிட்ருப்போம் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது மட்டுமே ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவை, அடிப்படை உரிமைகளாக இது மட்டும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் இந்தியா மாதிரியான நாட்டில் இது சாத்தியமில்லை. ஸோ அடிப்படை உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம், யூஎஸ்ஏலேருந்து தான் எடுத்தாங்க அப்படின்ட்டு. ஆனால் யூஎஸ்ஏலேருந்து தான் நம்ம அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற விஷயத்தையே பார்த்து எடுத்திருப்போம். ஆனால் யூஎஸ்ஏவை விட நமக்கு இருக்கிற அந்த கான்ஸ்டியூஷன், அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப பெருசாக சொல்லியிருப்போம். யூஎஸ்ஏல அடிப்படை உரிமை ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கம்மியாக, சின்னதாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்மளது வந்து லாங் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இல்லையா, பெருசாக அதிக எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளது தான். ஸோ அது மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 15 தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் வந்து இந்தியா முழுசாகவே ரொம்ப அதிகமாக புழங்கிட்டு இருந்த காலகட்டம் அது. ஓகேங்களா? என்ன தான் வந்து அம்பேத்கர் வந்து அந்த சைடு, இந்த சவுத் ரீஜனில் வந்து ரெட்டமலை ஸ்ரீனிவாசன், இன்னும் நிறைய போராளிகள் வந்து போராடிட்டு இருந்தாலுமே, சுதந்திரம் ஆன பிறகுமே ஏன் இன்னைக்கு வரைக்குமே தீண்டாமை அப்படிங்கிறது முழுசாக ஒழிஞ்சிருச்சான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ வந்து உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் மட்டும் இல்லாமல் எனக்கான ஒரு அடிப்படை உரிமையாக என்ன ஒருத்தன் தொடணும், நான் ஒருத்தனை தொடணும், என் வீட்டுக்கு ஒருத்தவங்க வரணும், நான் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறத ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கணும். என்னை ஒருத்தன் தொடர்றதே வந்து தீட்டு அப்படின்னு பார்க்காம எங்களையும் சரிசமமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது இந்திய அரசியல் அமைப்பின் தலைவரே பார்த்தீங்க அப்படின்னா இந்த போராட்டத்தில் ரொம்ப அதிகமாக பங்கேற்றவர். ஓகேங்களா? ஸோ அப்போது அவர் எழுதின ஒரு கான்ஸ்டியூஷனில் இதை பற்றி பேசாமல் அவர் இருப்பாரா? ஸோ கண்டிப்பாக பேசியிருக்காரு. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 17. என்ன ஆர்டிக்கல்னு பார்க்கலாம். எஸ், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருந்தார், தீண்டாமை ஒழிப்பு அப்படின்ட்டு. ஸோ 1950 ஜான்வரி 26, 1950, ஸோ குடியரசு தினம் நம்ம கொண்டாடும் போது தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்துச்சு. அப்போ வந்து இவர் வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்புன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சேர்த்திட்டார். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே அந்த தீண்டாமை ஒழிப்புங்கிறது ஒரு முற்றிலுமாக அழிஞ்சிருச்சான்னா இல்லை. ஸோ அப்போ எப்படியா இருக்கும் இல்லையா? சட்டம் கொண்டு வந்தாச்சு, சட்டத்தை யார் கடைபிடிக்கிறது? ஸோ அது வந்து முற்றிலுமாக நீக்கப்படலை. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா 1955 இதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலை வச்சு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது தீண்டாமை ஒழிப்பு சட்டம். நீங்கள் யாரையாச்சும் சாதியை வச்சு வேற்றுமைப்படுத்தினீங்கன்னா அவங்கள தொட விடாமையோ, கோயிலுக்குள்ளே நம்ம தான் தீண்டாமை அப்படின்னா வந்து ஒருத்தரை தொடாமல் இருக்கிறது மட்டும்தான் தீண்டாமை அப்படின்னு நினச்சிட்ருப்போம். அது கிடையாது. ஒருத்தர் சாதியை சொல்லி அவங்கள இழிவுபடுத்துறது, ஒருத்தர் சாதியை சொல்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி வேற ஒருத்தரோட சாதியை சொல்லி அதை பெருமை பேசுகிறதும் கூட தீண்டாமை தான். சரிங்களா? உங்கள் வீட்டில் விடாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சாதியை வச்சு, சாதியின் பேரால் நடக்கக்கூடிய வேற்றுமைகள் அனைத்துமே தீண்டாமை ஒழிப்பு தான். ஓகேங்களா? ஒருத்தர் சாதியை வச்சு நம்ம பேசாமல் இருக்கிறோம் அப்படின்னா கூட அதுவுமே தீண்டாமை தான். ஒருத்தரை தொடாமல் இருக்கிறது மட்டுமே தீண்டாமை அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது எல்லாமே தீண்டாமை ஒழிப்பில் தான் வரும். சரிங்களா? ஸோ அப்போது 1955 தீண்டாமை ஒழிப்பு சட்டம், அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் பிறப்பிச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆர்டிக்கல் 17 அவர் வந்து தீண்டாமை ஒழிப்பு இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் சொன்னார். இதை குறித்து எந்த சட்டமும் யாருமே இயற்றலை. ஸோ 1955 1950 55 வரைக்கும் பார்த்தாங்க. இப்படி ஒரு விஷயத்த நம்ம அரசியல் அமைப்பில் எழுதியிருந்தனாலே போதும்னு நினச்சாங்க. ஆனால் அது பத்தலை. ஸோ யாருமே அதை கடைபிடிக்கவே இல்லை.
ஸோ இதை ஒரு சட்டமாக கொண்டு வரணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆனால் யார் போட்டா? ஹெல்மெட் போடலை அப்படின்னா 100 ரூபா ஃபைனுன்னு ஒரு சட்டம் வந்ததுக்கப்புறம் தான் முக்கால்வாசி பேர் போட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் தீண்டாமை ஒழிப்புங்கிற விஷயத்த ஆர்டிக்கல் 17ல் சொல்லிட்டாங்க. ஆனால் அதை யாருமே கடைபிடிக்கல. ஸோ 1955 தான் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் போட்டாங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1955லேருந்து 1976 வரைக்கும் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இப்போது வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டினே ஒரு வார்த்தையே இல்லையா, அன்டச்சபிலிட்டிங்கிற வார்த்தையே இல்லையே சட்டத்தில் அப்படின்னு. அது உண்மைதான். இந்தியா மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா தீண்டாமை வந்து வெவ்வேறு விதத்தில் வந்து அந்த மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு செவுறு கட்டுறது மாதிரி ஒரு செவுறு கட்டியிருக்காங்க, அதில் என்னென்ன பிரச்சனை வரும் பாருங்க இல்லையா? ஒரு செவுறு கட்டுறது கூட தீண்டாமை தான். ஸோ அது மாதிரி இந்த தீண்டாமை வந்து வெவ்வேறு விதமாக வடிவமைக்க ஆரம்பித்தாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா கல்வியில் வந்து உரிமைகள் மறுக்கப்படுறதாகட்டும், உங்களை வந்து எஜுகேஷன் நீங்கள் படிக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளார போகக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, வீடு வாடகைக்கு இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு சிவில் ரைட்டே வந்து பாதிக்கப்பட்டது. சிவில் அப்படின்னா வாழ்வாதாரம்னு சொல்லுவாங்க. வாழ்வாதாரத்தையே இந்த ஒரு தீண்டாமை வந்து பாதிச்சது. சரிங்களா? இப்போ அன்டச்சபிலிட்டி வந்து மாறி போய் என்ன ஆகிப்போச்சு, சிவில் ரைட்டையே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அன்டச்சபிலிட்டினா முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பனாக சொன்னாங்க, நீ வந்து இந்த சாதியை சேர்ந்தவன் அதனால் உன்னை நாங்கள் தொட மாட்டோம், நீ இந்த சாதியை சேர்ந்தவன் அதனால் உங்களை கோயிலுக்குள்ளார விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் அதை வந்து இன்டைரக்டாக காட்ட ஆரம்பித்தாங்க. எப்படி இன்டைரக்டாக காட்ட ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்வாதாரத்தில் காட்ட ஆரம்பித்தாங்க. சரிங்களா? ஸோ அப்படி வாழ்வாதாரத்தில் காட்ட ஆரம்பிக்கும் போது அவங்களோட உரிமைகளை ஒவ்வொன்றா பறிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ அதனால இப்போ அன்டச்சபிலிட்டி போய் சிவில் ரைட்டில் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1976 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த அன்டச்சபிலிட்டிங்கிற வார்த்தையே இல்லை. ஸோ நீங்கள் ஒருத்தர் தொடாமல் இருக்கிறது மட்டும் குற்றம் இல்லை, நீங்கள் அவங்க வாழ்வாதாரத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணிங்கன்னா அதுவும் சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட், உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இது வந்து 1976 நடந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிங்கிறதே ஒரு அடிப்படை உரிமை. இப்போ இந்த அடிப்படை உரிமைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த அடிப்படை உரிமையில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று இந்த சட்டத்தின் பிரகாரம் நடக்கலை, இல்லை உங்களை யாராவது வேற்றுமைப்படுத்தினாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கோர்ட்டில் கேஸ் போடலாம். கோர்ட்டில் கேஸ் போட்டு நீங்கள் தீர்ப்பு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து எல்லா பார்ட்டுக்குமே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங் கிளாஸஸில் அந்த விஷயத்தை நம்ம நடத்துவோம். அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள்னு சொல்லி அதில் ஏதாவது ஒன்று மீறப்பட்டுச்சு அப்படின்னா அதில் நீங்கள் போய் கேஸ் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு இது வந்து எனக்கு கிடைக்கல, அது சொன்னது பிரகாரம் எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி கேஸ் போட முடியாது. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்டில் நீங்கள் கோர்ட்டில் டைரெக்டாக போய் கேஸ் போடலாம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கு இருக்கிற சிறப்பே. என்னோடய அடிப்படை உரிமையே பாதிக்கப்பட்டுருச்சு, நீங்கள் கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம், டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். ஸோ அதை பற்றி இன்னும் எலாபரேட்டாக அப்கமிங் கிளாஸஸில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போதைக்கு ஆர்டிக்கல் 14 பவர் என்னங்கிறது 17 பவர் என்னங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 17 என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஆர்டிக்கல் 17 என்ன அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1976. ஸோ இதுதான் கொஸ்டின் ஏரியா. இது ரொம்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எல்லாமே கொஸ்டின் ஏரியா தாங்க. எந்த இடத்துல வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஓகேவா? அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆக்ட் எந்த ஆர்டிக்கல் சொல்லுதுன்னு கூட கேள்வி கேட்கலாம். அது எப்போ சட்டமாச்சுன்னு கேள்வி கேட்கலாம். 1955. ஓகேவா? 1976 இருக்கும். ஆனால் நீங்கள் ஆப்ஷனில் 1955 இருக்கும், 1976 இருக்கும். நீங்கள் கொடுக்க வேண்டியது 1955. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 18. ஸோ இப்போது நம்ம முன்னாடி கேட்டிருப்போம் இந்த ஜமீன்தார், மன்னர், அமைச்சர்கள், ஸோ இன்னும் நிறைய இந்த 23ஆம் புலிகேசியில் வந்து பட்டங்கள் வந்து அவங்களே சூடிக்குவாங்க. ஸோ வடிவேலுக்கு இது பண்ணிப்பாங்க இல்லையா? ஸோ இப்போது அந்த மாதிரியான பட்டங்கள் எதுவுமே இல்லையே, அது என்ன சார் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், தப்பு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நம்ம சாதியோட பெருமையை வந்து
பேசி இன்னொரு சாதியை வந்து கீழே பேசுகிறதே தப்பு இந்திய நாட்டில். ஓகேவா? அந்த மாதிரி நம்மளை மேன்மைப்படுத்துவதன் மூலமாக இன்னொருத்தவங்கள நம்ம அடிமையாக்குறோம் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு பிரகாரம் தப்பு. ஸோ அது பிரகாரம் ஆர்டிக்கல் 18ல் அரசு அங்கீகாரம் கொடுத்த ஒரு பட்டத்தை எந்த ஒரு குடிமகனும் வச்சுக்கலாம். ஆனால் நமக்கு நாமளே ஒரு பட்டத்தை சூட்டிக்கூடாது. ஸோ ஜமீன்தார் அப்படிங்கிற பட்டம் அதனால தான் நீக்கப்பட்டது. ஸோ ஜமீன்தாரிகள் இங்கே கிடையாது, மன்னர்கள் கிடையாது. ஸோ இங்கே எல்லாமே மக்கள் அனைவரும் சமம். ஸோ அப்போது அவங்களுக்கு அவங்களே பட்டங்கள் சூட்டிக்கக்கூடாது. சரிங்களா? ஆர்டிக்கல் 18 பாருங்கள், அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்கள் வழங்குவதை தடை செய்கிறது. நீங்கள் எந்த பட்டமும் வச்சுக்க முடியாது உங்களுக்கு. அப்படி வச்சிங்கன்னா சட்டம் உங்கள் மேலே பாயும். ஓகேவா? உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட உரிமை இருக்குது சட்டத்துக்கு. சரிங்களா? ஸோ ஆர்டிக்கல் என்ன சொல்லுது? அபாலிஷன் ஆஃப் டைட்டில். ஆர்டிக்கல் 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு, ஆர்டிக்கல் 18 வந்து பட்டங்கள் வழங்குவதை தடை செய்கிறது. ஸோ இப்போது அடுத்து பாருங்கள். ஸோ இதோட ரைட் டு ஈக்குவாலிட்டி முடிஞ்சுது. ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து 14லேருந்து 18 வரைக்கும் ஆர்டிக்கல் டீல் பண்ணுது. ஸோ 14லேருந்து 14-15 ஆர்டிக்கல் வந்து போன 14-15-16 ஆர்டிக்கல் பார்ட் 1ல் போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா? அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஏன்னா இது வந்து அதோட கண்டினியூவேஷன் தான். ஸோ அது பார்த்தா தான் இது உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் டு ஈக்குவாலிட்டி இதோட முடிஞ்சது. ஸோ கொஸ்டின் கேட்கலாம், ரைட் டு ஈக்குவாலிட்டி எந்தெந்த ஆர்டிக்கல் டீல் பண்ணுது அப்படின்னா ஆர்டிக்கல் 14லேருந்து 18 வரைக்கும். ஃபண்டமெண்டல் ரைட் எதுலேருந்து டீல் பண்ணுது? ஆர்டிக்கல் 12லேருந்து. 14லேருந்துன்னு போட்டக்கூடாது. ஸோ நிறைய பேர் இதில் தப்பு பண்ணுவோம். ஆர்டிக்கல் 14லேருந்து போட்டக்கூடாது. ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமைகள் மொத்தமாக வந்து 12லேருந்து ஆரம்பிக்குது. ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது தான் 14லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. சரிங்களா? இப்போ அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரம் உரிமைகள். நமக்கு என்னென்னலாம் சுதந்திரம் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு எஸ், அது வந்து ஆர்டிக்கல் 12லேருந்து 19லேருந்து 22 வரைக்கும் சுதந்திர உரிமைகள் பற்றி பேசுது. ஓகேவா? பாருங்கள் எத்தனை வகையான சுதந்திர உரிமைகள் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 வகையான சுதந்திரங்கள் இந்திய அரசாங்கம் ஒரு தனி மனிதருக்கு கொடுத்துருக்கிறது. என்னென்னு பாருங்கள். ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது, இதுக்கு முன்னாடி 7 வகையான சுதந்திரம் இருந்தது. ஓகேங்களா? ஒரு மனுஷன் வந்து நிலத்தை வாங்கிக்கலாம், நிலத்தை விற்றுக்கலாம், அந்த நிலத்திலேயே நீங்கள் தங்கிக்கலாம். சரிங்களா? இது உங்களுக்கு ஒரு உரிமையாக இருந்தது. ஸோ இப்போ இந்த 1977களில் என்ன நடந்தது அப்படின்னா, அரசாங்கம் வந்து ஒரு புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கோ அல்லது தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதுக்கோ நிலம் கேட்கும்போது கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அடிப்படை உரிமையில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படி இந்த போன கிளாஸில் நான் சொல்லியிருப்பேன். ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிற ஒரு விஷயத்தை டெலீட் பண்ணிட்டாங்கன்னு. ஸோ அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள், ஏன் டெலீட் பண்ணாங்கன்னு, அதை ஏன் எடுத்துட்டாங்கங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, அடிப்படை உரிமையில் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு சட்டத்தில், நில உரிமை அப்படிங்கிற சட்டத்தில் நிலம் வந்து எங்களுக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்புறம் ஏன் அரசாங்கம் வந்து அந்த நிலத்தை எங்ககிட்ட கேட்குறீங்க? ஸோ அது பிரகாரம் நிலம் எங்களுக்கு அப்படின்னா அரசாங்கத்துக்கு நாங்கள் நிலம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு உரிமையை, நிலம் என்னமோ உங்களுக்கு தான், ஆனால் அரசாங்கம் நிலம் கேட்டுச்சுன்னா நீங்கள் கொடுக்கணும். ஃபார் வேலிட் ரீசன், ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களை சொல்லி நிலம் கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டத்தையே எடுத்துட்டாங்க. ஸோ அந்த சட்டத்தை எடுத்துகிட்டு தான் 300 ஆர்டிக்கலில் இந்த விஷயத்த சொன்னாங்க, நிலம் உங்களுக்கு தான் ஆனால் அரசாங்கம் கேட்கும்போது கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆர்டிக்கல் 300A இந்த உரிமையை சேர்த்திட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்போது அந்த 7வது உரிமை இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னா நில உரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, 1977 இந்த ஆர்டிக்கலை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதை பற்றி பாருங்கள், நோட்ஸ் தரேன். இனிஷியலாக எத்தனை இருந்தது? ஆரம்பத்தில் 7 உரிமைகள் இருந்துச்சு. ஸோ நில உரிமை 44வது சட்ட திருத்தம் 1978. 77 இந்த பிரச்சனை வந்துச்சு. 78 சட்டமாக்கி இதை வந்து நீக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த அடிப்படை உரிமைகளில் ரைட் டு ஃப்ரீடம் யார் யாருக்கெல்லாம் இருக்குது? இப்போ கீழே பார்க்க போகிற இந்த உரிமைகள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த உரிமைகள் யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது 2 பேர் தான் இருக்காங்க இந்தியாவிலே. பார்த்திங்கன்னா இந்திய குடிமக்கள் இருக்காங்க, அப்புறம்
ஃபாரினர்ஸ், இந்தியாவிலேருந்து வெளியூர்லேருந்து வரவங்க இருக்காங்க இல்லையா, இந்திய வெளியூர்லேருந்து வரவங்க இருக்காங்க. ஸோ 2 பேர் தான், இந்திய குடிமக்கள், வெளியூர்லேருந்து வந்தவங்க. ஸோ ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி இல்லையா, நம்ம வந்து வெவ்வேறு நாட்டு மக்களும் நம்ம ஊருக்கு வருவாங்க. ஸோ நம்ம இந்தியர்களும் இருப்பாங்க. ஸோ இந்த சட்டம் யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். நீங்கள் இந்திய குடிமக்களாக இருந்தால் மட்டும்தான் இப்போ பார்க்க போகிற உரிமைகள் எல்லாம் உங்களுக்கு பொருந்தும். ஓகேவா? என்னென்ன உரிமைகள்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு உரிமை பாருங்கள், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடும் சுதந்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏல சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, சரி இதெல்லாம் கூடவா நான் பேசுகிறது என் உரிமை, இதெல்லாம் கூடவா சட்டத்தில் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா மாதிரியான நாட்டில் கண்டிப்பாக இதை சொல்லணும். சரிங்களா? ஏன்னா நம்மள பல பேர் பலரை பேசவே விடுறதில்ல, நம்ம கருத்தை சொல்கிறதுக்கே விடுறதில்ல. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளிப்படையாக பார்த்ததுன்னா மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா தெரியாது, இன்டெப்த்தாக போய் பார்த்தீங்க அப்படின்னா கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கருத்தை நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும். ஸோ அம்பேத்கர் ஆகட்டும், காந்தியடிகள் ஆகட்டும், ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்திரிகை நிறுவனர்கள், இவங்க எல்லாருமே இவங்களோட கருத்தை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேச்சு சுதந்திரத்தின் மூலயமா சொன்னாங்க. அப்போ தான் இவ்வளோ பெரிய புரட்சியே வெடித்தது, இவ்வளோ பெரிய சுதந்திரம் நமக்கு கிடைச்சது இல்லையா? ஸோ அப்போது ஒருத்தரோட கருத்தை வந்து தெரிவிக்கணும். ரைட், இப்போது கருத்தை தெரிவிக்கலாம், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். ஆனால் இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஒரு அளவுகோல் இருக்குது. ஸோ என்னோடய கருத்தை தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரியோ அல்லது இந்தியாவினுடைய இறையாண்மை அப்படின்னா இந்தியாவினுடைய பெருமையை நான் பாதிக்கிற வகையில் எந்த பேச்சும் நான் பேசக்கூடாது. அப்புறம் எந்த ஒரு கருத்துக்களையும் நான் வெளியிடவும் கூடாது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடியை எரிச்சா அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்திய கொடியை வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருப்போம், ஒருத்தர் வந்து இந்தியாவோட கொடியை எரிச்சிருப்பார், இம்மீடியட்டாக அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகே கோபாலன் அப்படின்னு ஒருத்தர் காங்கிரஸ்காரர் தான். 1950 பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து இந்த ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏல எனக்கு வந்து பேச்சு சுதந்திரம் இருக்குது, ஆனால் என்னை வந்து பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட மெட்ராஸ் ஜெயிலில் தான் இருப்பார். என்னை வந்து பேச விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுவார் சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அப்போ தான் அந்த சுப்ரீம் கோர்ட் முதல்ல தீர்ப்பு சொல்லும். என்ன சொல்லும் அப்படின்னா, நீங்கள் வந்து பேசிக்கலாம், ஆனால் இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதிக்கின்ற வகையில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கேஸை இன் டீட்டெயில்டாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ இது சும்மா ஃபார் எக்ஸாம்பிளுக்கும் உங்களுக்கு நான் சொன்னேன். ஓகேங்களா? இந்தியாவினுடைய இறையாண்மையையும் மற்றவங்களை பாதிக்கிற வகையிலையும் உங்களோட பேச்சு சுதந்திரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடும் சுதந்திரம் உங்களுக்கு உண்டு, ஆனால் மற்றவங்கள பாதிக்காத வகையில். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் கூடலாம். ஓகேவா? கூடுவதற்கான சுதந்திரம். நீங்கள் ஒரு 4 இடத்துல வந்து நீங்கள் ஒரு 4 பேர் கூடி பேசலாம். இதெல்லாம் கூட சொல்லணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லணும். இப்போ ஒரு அவசர நிலை வந்துருச்சு அப்படின்னாலோ, ஒரு போர் சூழல்னாலோ அல்லது வந்து ஒரு கலவரம் அப்படின்னாலோ 2 பேர் கூட ஒட்டுக்கா கூடக்கூடாது. ஏன்னா 2 பேர் ஒட்டுக்கா கூடி கலவரம் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 2 பேர் கூட ஒட்டுக்கா கூடக்கூடாது. ஆனால் நார்மலான சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து கூடிக்கலாம். ஆனால் இதுலேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஆயுதங்கள் வைத்திருக்கக்கூடாது. த ரைட் டு அசம்பிள், கூடுவதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆயுதங்கள் வைத்து கூடக்கூடாது, அல்லது ஆயுதங்கள் வச்சிருக்கிறதே தப்பு. சாமி படத்தில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், விவேக் வந்து சொல்லுவார், மினிமம் ஆயுதம் இருந்தாலே உன்னை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லையா? அவர் சொன்னது உண்மைதான். அது எந்த இடத்துல சட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் பியில் பாருங்கள், கூடுவதற்கான சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது, ஆனால் ஆயுதங்கள் வச்சு கூடக்கூடாது. ஸோ இப்போ இது நான் நோட்ஸ் கொடுக்கல அப்படின்னு இந்த விஷயங்களை லேசாக எடுத்துக்க வேண்டாம். நான் வந்து ஆர்டிக்கல் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் தான் உங்களுக்கு நோட்ஸில் கொடுக்கல. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியாவினுடைய இறையாண்மையை பாதிக்கின்ற வகையில் உங்களோட கருத்து இருக்கக்கூடாது. ப்ளஸ் நீங்கள் ரைட் டு அசம்பிள் பட் வித்தவுட் ஆர்ம்ஸ், ஆயுதங்கள் இல்லாமல் நீங்கள் கூடிக்கலாம். ஓகேவா? இது எதில் சொல்லுது, 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் பியில் சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார், சங்கங்கள் அமைச்சுக்கொள்ள உங்களுக்கு அனுமதி. ஓகேங்களா? நீங்கள் சங்கங்கள் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லயன்ஸ் கிளப்,
இப்போ கிரிக்கெட்டுக்கு ஒரு கிளப் இருக்குது. ஸோ எப்படி வேணால் கிளப் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அசோசியேஷன் சங்கங்கள் நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் இந்த சங்கங்கள் எதையும் இந்திய மக்களை அச்சுறுத்தும் வகையில் இருக்கக்கூடாது அல்லது பாதிக்கின்ற வகையில் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன். அசோசியேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஆனால் இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இந்தியா முழுவதும் சென்று வர அனுமதி. ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் இந்தியா. சரி, இதெல்லாம் இப்போது நான் வந்து இந்த அரசியல் அந்த அடிப்படை உரிமைகளை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்தியர்களுக்கு எதெல்லாம் மறுக்கப்பட்டதோ அது எல்லாமே சட்டமாக அதை சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். போன கிளாஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஆர்டிகல் 15 வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கும். தேர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன். ஸோ எதுலெல்லாம் இந்திய மக்களை வேற்றுமைப்படுத்தியிருந்தாங்கன்னு பாருங்களேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன கிளாஸில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த நோட்ஸ் கிளியராக கொடுத்துருப்பேன். ஸோ பிறப்பிடம், நீங்கள் பிறந்த இடத்த வச்சு கூட உங்களை வேற்றுமைப்படுத்தக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை வச்சு கூட இந்திய மக்களை வேற்றுமைப்படுத்திட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அது அர்த்தம். இல்லை, நான் அப்படி தான் வந்து இந்த சட்டங்களை பார்க்குறேன். எதெல்லாம் இந்தியர்களுக்கு மறுக்கப்பட்டதோ அதெல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்திய பகுதிகள் முழுவதும் சென்று வர அனுமதி. இன்றைக்கி நம்ம வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம அரசியல் நிர்ணய சபை தான். எல்லா உரிமைகளும் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இல்லை, நம்ம எல்லா பகுதிகளெலாம் போயிட்டு வந்துட முடியாது. ஒரு கோயிலுக்குள்ளார போகணுன்னாலே போக முடியாது. நம்ப மாட்டீங்க, கட்டிங் கடைக்கு கூட போக முடியாது. உங்களுக்கு யாருமே முடி வெட்டி விட மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்குமே நம்ம நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. 2020 இந்த நிலமை அப்படின்னா ஸோ 47லலாம் எந்த நிலமை இருக்குன்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு கூட ஒரு சட்டம் போட்டாங்க, ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் இந்தியா. இந்தியா முழுசும் நீங்கள் எங்கே வேணால் போகலாம், உங்களை யாரும் தடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த சட்டத்தின் மூலியமாக தான் சபரிமலை கேஸ் ஒன்று வந்துச்சு தெரியுமா? பெண்கள் எங்கு வேணாலும் செல்லலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஆர்டிக்கலை வச்செல்லாம் தான் கேஸ் போட்டாங்க. நீங்கள் இந்த அஃபிடேவிட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். 19(1)D இந்தியாவில் எங்கே வேணால் போகலான்னு எங்களுக்கு சட்டம் அனுமதிச்சிருக்கு, ஆனால் ஏன் இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு எல்லாம் தடுக்கிறாங்க. ஸோ கடும் நீண்ட வழக்குக்கு பிறகு பெண்களுக்கு நீதி கிடச்சிதுன்னு தான் சொல்லணும். ஸோ பெண்கள் போகலான்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கிடுச்சு. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு உரிமை. ஸோ இதெல்லாம் பேசிக்காக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் கூட எதுக்குப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனால் இந்தியாவில் நடக்கிற வேற்றுமைகளை பார்க்கும்போது இந்த ஆர்டிக்கல்லாம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ பெண்களை நம்ம எந்தெந்த இடத்துலலாம் முடக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து அந்த பெண்களுக்கான ஒரு விடுதலை நோக்கி இது எவ்வளோ யூஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். சரிங்களா? ஸோ இப்போ ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் டியில் ரைட் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் இந்தியா அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஆர்டிக்கல் A, B, C, D என்னென்னங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், செட்டில். இந்தியாவில் எந்த பகுதியிலும் தங்கி வாழும் உரிமை உங்களுக்கு உண்டு. இந்தியாவில் எந்த பகுதியில் வேணாலும் நீங்கள் போய் நிலம் வாங்கலாம், எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் தங்கிக்கலாம். ஓகேவா? அன்லஸ் அண்ட் அதர்வைஸ் அது இன்னொருத்தரோட நிலமாக இல்லாமல் இருக்கணும். ஓகேவா? ஸோ இன்னொருத்தரோட இடத்துல அந்த பேர் பட்டா, அந்த நிலம் பட்டா போடாமல் இருந்திருந்தால் நீங்கள் போய் அந்த நிலத்தில் வாழலாம். அல்லது இன்னொருத்தரோட நிலமாகவே அது இருந்தாலும் அதுக்கான வாடகையை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கொடுத்துட்டு நீங்கள் வாழலாம். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் தங்கக்கூடாதுன்னு உங்களை யாருமே தடுக்க முடியாது. ஸோ அதான் ரைட் டு செட்டில் இன் இந்தியா. ஸோ இது வந்து 19(1)E போட்டு இ. ஓகேவா? இங்கே பாருங்கள், செட்டிலும் ஈல தான் முடியும், ஆர்டிக்கல் இதுவும் ஈல தான் முடியும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு இது வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா அசம்பிள் பியில் முடியுது, இதுவும் பி, அசம்பிள் பிபி. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். கிளாஸ் சப் கிளாஸை வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம். 19(1)A எதை சொல்லுது, கொஸ்டின்ஸ் வந்திருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் இதை வந்து இவ்வளோ இன்டெப்த்தாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன். தொழில் செய்யும் உரிமை. நீங்கள் எந்த தொழிலை வேணாலும், இந்திய மக்கள் எந்த தொழிலை வேணாலும் செய்யலாம், உங்களை யாருமே தடுக்க முடியாது. இன்ன தொழில் தான் செய்யணும், பெண்கள் ஆண்கள் செய்கிற தொழிலை செய்யக்கூடாது, ஆண்கள் பெண்கள் செய்கிற தொழிலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? யார் வேணாலும் எந்த தொழிலை வேணாலும் செய்யலாம். தொழில் செய்யும் உரிமை இது எதில் சொல்லியிருக்காங்க? 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 6 முடிஞ்சிருச்சா? ஸோ 7 வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆரம்பத்தில் 7 இருந்தது. 44th அமெண்ட்மெண்ட் 1978. அதை மட்டும் நீங்கள் கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் வந்து 1976 வந்துடும். ஸோ இது வந்து
பிரச்சனையை பார்த்தீங்கன்னா 1977 தான். அதனால தான் அந்த இயரை நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ சரியாக ஒரு வருஷம் கழித்து அதை சட்டமாக்கி நீக்கிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீக்கிட்டு ஆர்டிகல் 300A அதை சேர்த்திடுவாங்க இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 42nd அமெண்ட்மெண்ட்டு கிடையாது, 44th அமெண்ட்மெண்ட்டு தான். ஸோ இதோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. 6 உங்களுக்கு உரிமைகள் கொடுத்துருக்காங்க. இது இந்தியர்களுக்கு மட்டும்தான். வெளியூரில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து சங்கங்கள்லாம் அமைக்க முடியாது. ஓகேவா? வெளியூரில் இருக்கிறவங்க அவங்க கருத்தை இந்தியாவிலலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால் இந்தியர்களுக்கு மட்டும்தான் இந்த அனுமதி. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் October 31, 2019 முன்னாடி இந்தியாவில் இருக்கிற ஒருத்தரே நிலம் வாங்க முடியாது இல்லையா? ஏன்னா அது மன்னர் மாகாணமாக இருந்தது. ஆமாவா? ராஜா ஹரிசிங் வந்து அந்த ஊரை வந்து ஆண்டுகிட்டு இருந்தார். அப்புறம் நேருக்கும் அவருக்கும் அந்த ஒப்பந்தத்து மூலிமா இந்தியாவை வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியா கூட சேர்த்திக்கிட்டாரு. ஆனால் இந்தியா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்குள்ளார இருக்கிற இன்டர்னல் அஃபேர்ஸில் ஒரு உள்நாட்டு பிரச்சனைகளில் அவங்க தலையிட மாட்டாங்க இல்லையா? இராணுவ இது மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. October 31, 2019 தான் அதை வந்து ஒன்றிய பிரதேசம் யூனியன் டெரிட்டரியாக ஆக்கி ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்குள்ளாரையே சேர்த்திக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த அடிப்படை உரிமை எல்லாமே வந்து இந்தியர்களுக்கு மட்டும்தான். இது கொஸ்டின் வரலாம்பா, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அடிப்படை உரிமைகளில் இருக்கக்கூடிய ரைட் டு ஃப்ரீடம் அப்படிங்கிறது வந்து இந்திய குடிமக்களுக்கு மட்டுமா அல்லது வெளிநாட்டவருக்குமான்னு கொஸ்டின் வரலாம். ஓகேவா? அதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு வழக்கை வச்சுப்போம், ஒரு கேஸ் எடுத்துப்போம். ஓகேவா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் போன வருஷத்தில் ஒரு வழக்கு வந்துச்சு. LGBT அப்படின்னு சொல்லி ஓரின சேர்க்கை சரியா தவறா அப்படின்னு சொல்லி வழக்கு வந்தது. ஸோ அது வந்து தண்டனைக்குரிய குற்றம். ஓகேங்களா? முன்னாடி. ஸோ இப்போது அதனால நிறைய பேர்த்த அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுக்குது ரீசெண்ட் டைம்ஸில், 2019 வச்சுப்போம். 2019 ஓரின சேர்க்கை தவறில்லை ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அதுக்காக நீங்கள் யாரையுமே கைது செய்ய தேவையில்லைன்ட்டு. இப்போது இதுக்கு முன்னாடி அந்த சட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ அவரை நம்ம கைது செய்ய முடியுமா? ஓகே, அதுக்கான விடை பார்ப்போம். பதில் என்னன்னு சொல்கிறேன். இன்னொன்று, ஒருத்தர் வந்து ஒரு வீட்டில் திருடிட்டார். ஓகேவா? இன்னொருத்தர் 7 வீட்டில் திருடி இருக்கார். திருட்டுக்கான தண்டனை 1 வருஷம்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ அப்போது ஒருத்தர் ஒரு வீட்டில் திருடி இருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு 1 வருஷம் தண்டனை கொடுத்துட்டாங்க. இவர் 7 வீட்டில் திருடி இருக்காருன்னு 7 வருஷம் தண்டனை கொடுக்க முடியுமா? ஸோ அவங்க 2 பேரும் பண்ண தப்பு என்னமோ திருட்டு தான். ஸோ இவங்களுக்கு எவ்வளோ காலம் தண்டனை கொடுக்கலாம்? ஸோ இப்போ இந்த டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை அப்படின்னு ஆர்டிக்கல் 20 சொல்லுது. ஓகேவா? ப்ரொடெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ். ஸோ இப்போ இவங்களுக்கு பாருங்கள் என்னென்னு. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நோ எக்ஸ்போஸ்டு ஃபேக்டோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஒன்று வருது. ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தையை நல்லா பார்த்துக்கோங்க. நோ எக்ஸ்போஸ்டு ஃபேக்டோ, நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின் மூலமே ஒருவருக்கு தண்டனை வழங்க வேண்டும். ஓகேங்களா? முதல்ல நடைமுறையில் இருக்கணும் அந்த சட்டம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொன்னதுக்கு வாங்க. LGBT கம்யூனிட்டி, அதாவது ஓரின சேர்க்கை வந்து தவறில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் தவறில்லைன்னு தீர்ப்பு வழங்கிடுச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி அது வந்து தவறுன்னு இருந்ததுனால இப்போ அவங்கள நீங்கள் கைது செய்ய முடியாது. ஓகேங்களா? அதனால தான் நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின் மூலமே ஒருவருக்கு தண்டனை வழங்க முடியும். அதான் பாருங்கள், இங்கிலீஷில் நோட்ஸ் வேணுங்கிறவங்க பாருங்கள். கன்விக்டட், அ பர்சன் ஹூஸ் கன்விக்டட் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர். ஓகேங்களா? ஓன்லி பை தி ப்ரெசன்ட் லா விச் இஸ் இன் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா நடைமுறையில். ஓகேங்களா? நடைமுறையில் இருக்கிற சட்டத்தில் தான் நீங்கள் அவரை கைது செய்ய முடியும். நடைமுறையில் இல்லாத சட்டத்தை வச்சு நீங்கள் அவரை கைது செய்ய முடியாது. இப்போ ஹெல்மெட் போடுறது வந்து ஹெல்மெட் போடணும், ஆனால் ஹெல்மெட் போடலின்னா ஃபைன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபைன் போட முடியாது. சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நோ டபுள் ஜியோபார்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நோ டபுள் ஜியோபார்டினா என்ன அப்படின்னா பார் டி இல்லை, இது பார் டி தான். PARDY தான். நல்லா ஸ்பெல்லிங் பார்த்துங்க. சரிங்களா? ஒருவரை ஒரு குற்றத்திற்கு ஒரு முறைக்கு மேல் தண்டிக்கக்கூடாது. ரைட்டுங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு தடவை திருடினாலும் அவருக்கு அதே தண்டனை தான், 7 வீட்டில் திருடினாலும் அவருக்கு அதே தண்டனை தான். அவரோட தப்பு என்னங்க? திருட்டு, அவ்வளோதான். சரிங்களா? இவர் 7 வீட்டில் திருடிட்டாருன்னு இவருக்கு 7 தடவைலாம் தண்டனை கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நோ பர்சன் ஷால் பி பனிஷ்டு ஃபார் சேம் ரீசன் மோர் தென் ஒன்ஸ். ஒருத்தருக்கு ஒரு முறைக்கு மேலே ஒரு குற்றத்துக்கு தண்டிக்க முடியாது. சரிங்களா? இப்போ இதெல்லாம் கூட பேசிக் தான் இதெல்லாம்.
ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை தொடர்ந்து கைது செஞ்சுட்டு இருந்த, ஒரு தடவை போராட்டம் பண்ணிங்கன்னா தொடர்ந்து உங்களை கைது செஞ்சுட்டு இருந்த காலம்லாம் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இதை வச்சாங்க, நோ டபுள் ஜியோபார்டி, நோ பர்சன் ஷால் பி பனிஷ்டு ஃபார் சேம் ரீசன் மோர் தென் ஒன்ஸ். ஒருவரை ஒரு குற்றத்திற்கு ஒரு முறைக்கு மேல் தண்டிக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் கொஸ்டின் எப்படி வரலாம் அப்படின்னா, ஆர்டிக்கல் 20 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கலாம். இல்லை அப்படின்னா எக்ஸ்போஸ்டு ஃபேக்டோ அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். டபுள் ஜியோபார்டி அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ இப்போ இந்த மேட்ச் மாதிரி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருங்க, இன்னொன்று இருக்குது முக்கியமானது, அதையும் சொல்லிவிட்டு நம்ம இதுக்கு போகலாம். நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன், இது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? இது பாருங்கள் என்னென்னு, குற்றம் சாட்டப்பட்ட நபர் தனக்கே எதிராக சாட்சியம் அளிக்க வற்புறுத்தக்கூடாது, யாரையும் சுய விருப்பமின்றி சாட்சியாக்க கூடாது. ஸோ இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோமே, இப்போ இந்த போலீஸ் இருக்காங்க இல்லையா, போலீஸ் வந்து அடித்து ஒத்துக்க வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கோர்ட்டில் போய் சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த அந்த வழக்கே தள்ளுபடி பண்ணக்கூடிய வழக்கெல்லாம் நிறைய இந்தியாவில் நடந்திருக்கு. சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகள் சொல்கிற சாட்சியம் வந்து மேலதிகாரிகள் வந்து இவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லி, குற்றவாளி என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொன்னால் அந்த சாட்சியை எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாரு, ஒருத்தர் கொலை செஞ்சுட்டு அந்த கொலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு டிஎஸ்பி கிட்டேயோ அல்லது மேல் அதிகாரிகிட்டேயோ சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு எஃப்ஐஆரை அந்த மேல் அதிகாரி போட முடியாது. ஏன் அப்படின்னா, அவர் அடித்து ஒத்துக்க வச்சுட்டாரு அப்படின்னு அடித்து ஒத்துக்க வச்சுருவார் அப்படின்னு சட்டம் வந்து மேல் அதிகாரிகளுக்கு அந்த உரிமையே கிடையாது. எஸ்ஐயால் மட்டும்தான் கேஸை ஃபைல் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வந்து அதனால தான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி கொண்டு போய் அவரை நிறுத்திடுவாங்க. ஸோ மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அல்லது சட்ட ரீதியில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் மேஜிஸ்ட்ரேட். ஸோ இவங்களுக்கு வந்து அவங்கள அடித்து ஒத்துக்க வைக்கணுங்கிற அவசியம் இருக்காது இல்லையா? ஸோ போலீஸ்னால் கூட அடித்து ஒத்துக்க வச்சுக்கிற அவசியம் இருக்கும். ஸோ இவங்களுக்கு என்ன அவசியம் இருக்க போகுது? ஸோ அவங்களுக்கு இருக்காது அப்படின்னா அவங்களோட சாட்சி கூட எடுத்துப்பாங்க கோர்ட்டில். ஆனால் மேலதிகாரியோட சாட்சியை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்திய அரசாங்கம் வந்து ரொம்ப கிளியராக ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ அந்த மாதிரி அடித்து ஒத்துக்க வைக்கிறதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இதுக்கு வழக்கை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா, அவன் அடித்தா தான் ஒத்துக்குவான், ஸோ அதனால தான் நாங்கள் அடித்து அவனை ஒத்துக்க வச்சோம் அப்படின்னு சொல்லி நிறையா வழக்கில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் அடித்தெல்லாம் ஒரு குற்றத்தை ஒத்துக்க வைக்கக்கூடாது, அவராக ஒத்துக்கிட்டா தான் உண்டு அப்படின்னு சொல்லி இதுக்கும் ஒரு சட்டம் போட்டாங்க. ஸோ இப்போ இந்த 3 வார்த்தையை நல்லா பாருங்கள், எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ, டபுள் ஜியோபார்டி, செல்ஃப் இன்கிரிமினேஷன். இந்த 3மே தப்பு தான். சரிங்களா? குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை. இந்த 3த்தில் உங்களை ஏதாவது யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஆர்டிக்கல் 20 இதைத்தான் சொல்லுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 21. ஸோ ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா தனிமனித உரிமை. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட தனிமனித உரிமை இந்திய அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்டு விட்டது. ஸோ உங்களுக்கு உங்களோட தனிமனித உரிமை இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம், என்ன வேணால் பேசலாம். ஸோ உங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஆனால் உங்களோட தனிமனித உரிமை வந்து யாரையும் பாதிக்காமல் இருக்கணும். இன்னொன்று, இந்தியாவினுடைய இறையாண்மையையும் பாதிக்காமல் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இதை ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 2 கேஸ் கொடுக்குறேன் பாருங்கள். கோபாலன் கேஸ் சென்னை, நான் சொன்னிருந்தேன் இல்லையா, ஆர்டிக்கல் 19(1) ஆர்டிக்கல் 19 கிளாஸ் 1 சப் கிளாஸ் ஏல ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது பேர் ஏகே கோபாலன் வெசஸ்ட் சென்னை கேஸ். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, ஸோ இவர் வந்து ஆர்டிக்கல் 19(1)A வச்சு எனக்கு வந்து பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது, ஆனால் என்னை வந்து யாரு கூடயும் பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடுத்து வந்தார். ஸோ நீங்கள் பேசலாங்க, ஆனால் இந்தியாவினுடைய இறையாண்மை பாதிக்கின்ற வகையில் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கிருச்சு. ஓகேங்களா? ஆனால் இப்போ அடுத்து பாருங்கள், மேனகா காந்தி அப்படின்றவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா? மேனகா காந்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? அவங்களுக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு. ஆனால் வந்து ஒரு 6 மாதத்துலேயே அவங்களோட பாஸ்போர்ட்டை திருப்பி கேட்பாங்க.
நீங்கள் வந்து கொடுங்க. ஏன்னா பாஸ்போர்ட் வச்சு அவங்க வெளியூர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட பாஸ்போர்ட்டை திருப்பி கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் தான் இந்தியாவில் இருந்தது. ஸோ அப்போ வந்து நீங்கள் வெளியே எங்கேயும் போயிடக்கூடாது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பாஸ்போர்ட் கேட்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வழக்கு தொடருவாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இது என்ன அப்படின்னா, என்னோட பர்சனல் லிபர்ட்டியை இங்கே பாதிக்குது, நான் எங்கே வேணால் போகலாம்ல, இவங்க யார் கேட்குறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த கேஸில் இது கண்டிப்பாக அவங்களோட அடிப்படை சுதந்திரத்தை வந்து, அடிப்படை உரிமையை வந்து இது மீறுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி மேனகா காந்திக்கு அவங்க பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுக்க சொல்லிடுவாங்க. ஸோ இது இந்த ரெண்டு வழக்குமே கொஸ்டின் ஏரியா தான். ஸோ இந்த ரெண்டு வழக்கும் எந்த ஆர்டிக்கலை டீல் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டு வழக்குமே ஆர்டிக்கல் 21 டீல் பண்ணுது. கோபாலன் வழக்கு வந்து ஆர்டிக்கல் 19(1)A டீல் பண்ணுது. சரிங்களா? நான் இதை அங்கேயே கொடுத்துருப்பேன். ஆனால் இங்கே வந்து நம்ம டீட்டெயில்டாக பேசலாங்கிறதுக்கோசரம் தான் ரைட் டு ஃப்ரீடமில் இதை பற்றி நான் சொல்லலை. ஓகேவா? ஸோ கோபாலன் கேஸ் வந்து எப்போ, 1950. மேனகா காந்தி கேஸ் 1978. ஓகேவா? 77 எம்ஜிஆர் இறப்பார். ஸோ அது எம்ஜிஆர் இறந்து ஒரு வருஷம். ஓகேவா? கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி. ஸோ மேனகா காந்தி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கு அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இப்போது இந்த அடிப்படை உரிமையில் ரைட் டு எஜுகேஷன், ஒருத்தருக்கு கல்வி அப்படிங்கிறது அடிப்படை உரிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் வந்து நினச்சதுங்க. ஓகேவா? ஸோ இப்போது அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆர்டிக்கல் 45 ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம வந்து மீறினா வந்து கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அது வந்து கட்டாயமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆர்டிக்கல் 45 பார்த்தீங்க அப்படின்னா டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். ஸோ அந்த இடத்துல அங்கே இருக்கிற ஆர்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக இதை நடைமுறைப்படுத்தி ஆகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அதில் இருக்கிறத மீறினா கோர்ட்டில் கேஸும் நீங்கள் போட முடியாது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 45 ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது எல்லாத்துக்குமே கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட விஷயம். முடிந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 45 இருந்தது. அதை தான் கேஸே போட முடியாதே. ஸோ அதை வந்து பெருசாக வந்து யாருமே கண்டுக்கல. ஸோ இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா 2002 ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று போடுறாங்க. இப்போ 45 இருந்த அதே விஷயத்தை தூக்கி கொண்டு வந்து ஆர்டிக்கல் 21A அப்படிங்கிறதுல போட்டாங்க. பாருங்கள், ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கல்விக்கான உரிமை. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸே வந்து கேட்பாங்க, போர்ஷன் ஃபுல்லாக முடிச்சக்கப்புறம், சார் ஆர்டிக்கல் 21A ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, ஆர்டிக்கல் 45 அதே தானே சார் இருக்குது, என்ன வித்தியாசம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒன்றும் வித்தியாசமும் இல்லை. ஆனால் நாம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் கொடுத்தோம்னா, இப்போ நீ எனக்கு கல்வி இல்லை அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு குழந்தை ஒரு வழக்கை கண்டிப்பாக தொடரலாம். எனக்கு கல்வி இல்லை, நான் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு எந்த ஸ்கூல்லையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம். இப்போது ஆர்டிக்கல் 45 கேஸ் போட முடியாது. ஸோ அதனால தான் அதை தூக்கி கொண்டு வந்து 21A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலை உருவாக்கி ரைட் டு எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ எப்போ அப்படின்னா 86வது சட்ட திருத்தம் 2002 கொண்டு வந்தாங்க. ஸோ 86th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002. சரிங்களா? ஸோ 2002 தான் இந்த ஆர்டிக்கலை கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ 21 ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, 21 ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, 21A ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போது இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லாருக்கும் கல்வி வேணும். ஆனால் எல்லாரும்னா யார் யாருக்கு, எத்தனை வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6லேருந்து 14 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் குழந்தை. இது வந்து ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டினாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ யார் வந்து குழந்தைகள் வரிசையில் வராங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம குரூப் 1, குரூப் 2, இந்த டிஎன்இபி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அசஸர்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வருதில்ல, இதிலலாம் எப்படி தெரியும் கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ ஆர்டிக்கல் 21A ரைட் டு எஜுகேஷன்னு சொல்லிட்டாங்க. எத்தனை வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ரைட் டு எஜுகேஷன், யாருக்கெல்லாம் கல்வி கொடுக்கணும் கட்டாயமாக அப்படின்னா 6லேருந்து
14 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். இப்போ இங்கே பாருங்களேன், 6லேருந்து நான் இங்கே 18ன்னு கொடுத்து ஆப்ஷனில் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த எக்ஸாம் டைமில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. 6லேருந்து 14 வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் குழந்தைகள். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இலவச மற்றும் கட்டாய கல்வி. ஸோ இதை வந்து காமராஜர் தான் பார்த்திங்கன்னா இதை பெருசாக வந்து கொண்டு வருவார். ஆனால் அது சட்டமாக அவரால் கொண்டு வர முடியல அந்த டைமில். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 6லேருந்து 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்கணும். இது எந்த சட்டத்தில் சொல்லியிருந்தாங்க? ஆர்டிக்கல் 21A மூலிமா இதை சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ அடுத்து இதுதான் ஆர்டிக்கல் 21 முடிஞ்சது. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 22. சரிங்க. இப்போது ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, கொலை பண்ணிட்டாரு அல்லது கொள்ளை அடிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு தப்பு வச்சுப்போம். ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே. போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. கோர்ட்டில் தீர்ப்பு வரும். அதுக்கப்புறம் தான் அவரை ஜெயிலுக்கு கொண்டு போவாங்க. இதுதாங்க ப்ராசஸ். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்டுலேருந்து தான் ஜெயில். இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? தப்பு பண்ணிட்டாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வந்துட்டோம், கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவர் தப்பு செய்யலைன்னு நிரூபணம் ஆயிடுச்சுன்னா அவரை ஜெயிலுக்கே கூட்டிகிட்டு போக முடியாது. ஒருத்தரை 2 காரணத்துக்கோசரம் அரெஸ்ட் பண்ணலாங்க. ஸோ இப்போ இந்த நான் முன்னாடி சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்குது, அதனால் ரொம்ப தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வருவோம். இப்போ வந்து 2 காரணத்துக்கோசரம் ஒருத்தரை கைது செய்யலாம். என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாரு. ஓகேவா? அவரை கைது செய்யலாம். இல்லை அப்படின்னா ஒரு தப்பே நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் கைது செய்யலாம். என்ன சார் தப்பே நடக்கக்கூடாதுன்னு எப்படி கைது செய்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, புல்வாமா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு அட்டாக் நடக்குது. ஓகேங்களா? ஒரு வெடிகுண்டு ஒரு சம்பவம் நடக்குது. ஓகேங்க. ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் புல்வாமாங்கிற இடத்துல உங்களுக்கு தெரியும், ரீசெண்ட் டைம்ஸில் நியூஸ் பேப்பர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து குண்டு வெடிப்பு நடக்குது. சரியாக ஒரு நாள் கழித்து தமிழ்நாட்டில், அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அந்த நார்த் எண்டில் இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாடு சவுத் எண்டில் இருக்குது. இங்கே 2 பேர்த்த கைது செய்கிறாங்க. ஸோ அவங்க என்ன குண்டு வெடிச்சிட்டாங்களா? தமிழ்நாட்டில் குண்டு வச்சுட்டாங்களா? ஸோ என்ன அப்படின்னா அங்கே இருந்த புல்வாமாங்கிற இடத்துல ஒரு வெடிகுண்டு வெடிப்பு நடந்தது இல்லையா? அங்கே வந்து ஒரு இயக்கம் தான் அந்த குண்டு வச்சது. அந்த இயக்கத்தை சார்ந்தவர் தமிழ்நாட்டில் இருக்கார். அவர் குண்டு வச்சிடக்கூடாது, அவர் மூலிமா எந்த ஒரு வெடிபொருளும் வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் தமிழ்நாட்டில் அரெஸ்ட் பண்ணாங்க. இப்படி அரெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் அரெஸ்ட் பண்ணலாம். இந்திய அரசியலமைப்பில் இதுக்கு வழி இருக்குது. அதாங்க 2 விதமான அரெஸ்ட்டு. சரிங்களா? அவர் தப்பு செஞ்சுட்டாரு, அவரை அரெஸ்ட் பண்ணுறோம். தப்பு செய்யலை ஆனால் தப்பு நடந்துடக்கூடாதுன்னு அவர் அரெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் 2 விதமான அரெஸ்ட். இதுக்கு பேர் டிடென்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புனிட்டிவ் டிடென்ஷன், ப்ரிவென்டிவ் டிடென்ஷன், அதாவது தண்டனை காவல். அவர் தப்பு செஞ்சுட்டாரு, அவரை தண்டனை அவருக்கு கிடைக்கணும், அதனால் நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணோம். இது தண்டனை காவல். தடுப்பு காவல், அதாவது அது வந்து அவர் தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு நாங்கள் தடுக்கிறோம், அதனால் தடுப்பு காவல். இதுதாங்க 2. ஓகேவா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆர்டிக்கல் 22 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். ஒருத்தரை கைது செஞ்சுட்டேன் அல்லது அவரை சிறை வச்சுட்டேன். ஸோ கைது செஞ்சுட்டு உடனேலாம் உங்களை வந்து டப்புலாம் அடித்து கூட்டிகிட்டு போயெல்லாம் ஜெயிலில் போட்டுற முடியாது. ஓகேங்களா? ஒருத்தரை கைது செஞ்சால் ஃபஸ்ட்டு விசாரிக்கணும். விசாரித்ததுக்கப்புறம் தான் அவர் குற்றவாளியா இல்லையானே சொல்லணும். ஓகேவா? ஸோ வந்து ஒருத்தர் கைது செஞ்சிட்டிங்க, கைது செஞ்சவரை நம்ம என்றைக்குமே அக்யூஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேங்களா? அக்யூஸ்ட் வந்திருக்காரு, அக்யூஸ்டு இங்கே உட்காந்துருக்காருன்னு தான் சொல்லுவாங்க. கைது செஞ்சு அவருக்கு தண்டனை கொடுத்த பிறகு, அவர் செஞ்ச தப்பு நிரூபணமான பிறகு தான் அவரை கிரிமினல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அக்யூஸ்ட் வேறு, கிரிமினல் வேறு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை கைது செஞ்சாலும் அல்லது சிறை வச்சாலும் அவருக்குன்னு இந்திய அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. ஓகேவா? எல்லாருக்குமே இந்திய அரசாங்கம் வந்து இந்தியாவோட பாலிசி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 குற்றவாளி தப்பிச்சிடலாம், ஒரு நிரபராதி கூட மாட்டிடக்கூடாது. ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட பாலிசியே.
ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் தப்பே பண்ணாமல் கைது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூட பார்த்துருப்போம், 2 உயிர் போச்சு. ஃபீனிக்ஸ் ஜபராஜா சம்திங் தெரில. ஸோ அந்த உயிர் கூட போச்சு இல்லையா? ஸோ அவங்களுக்கும் இந்த சட்டம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ஓரளவு பேசி வந்திருக்கலாமோ என்னமோ தெரில. ஸோ ஆனால் வந்து அரசியல் அமைப்பு வந்து அவங்களுக்கும் கூட இந்த மாதிரி தவறு நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் ஆர்டிக்கல் 22 கொடுத்துருக்கு. ஸோ என்னென்னு பாருங்கள், 2 விதமான இது என்னென்னு பாருங்கள். தண்டனை காவல், புனிட்டிவ் டிடென்ஷன் அப்படின்னா தண்டனை. நார்மலாக ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாரு, அவரை கைது செய்கிறோம். தப்பு நடந்துடக்கூடாதுன்னு கைது செய்கிறது. ஓகேவா? ஸோ இப்போது நீங்கள் ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் ரைட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு புனிட்டிவ் டிடென்ஷன், தண்டனை காவல். நீங்கள் எதுக்காக கைது செய்யப்படுறீங்கன்னு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட சொல்லணும். அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்பது குறித்து அவரிடம் தெரிவிக்க வேண்டும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த சட்டம் இல்லை அப்படின்னா யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணலாம். அரெஸ்ட் பண்ணுறங்கிற பேரில் கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், ஃபீனிக்ஸ் ஜபராஜிக்கிட்டே வந்து சாத்தான்குளம் பிரச்சனை தான் சொல்கிறேன். ஸோ அந்த பிரச்சனையிலேயே அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஏன் முதல்ல ஜெயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு ஃபஸ்ட்டு ரீசனே அவங்க சொல்லியிருக்கணும். அவங்க சொல்லாததே பெரிய குற்றம். அதெல்லாம் தான் இந்த ஆர்டிக்கலெல்லாம் வச்சு தான் இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. அவங்கள ஏன்னே சொல்லாமல் கூட்டிகிட்டு போனதே ஃபஸ்ட்டு தப்பு. ஸோ இது அடிப்படை உரிமை உங்களுக்கு. ஏன் நீங்கள் அரெஸ்ட் பண்ணப்படுறீங்கன்னு உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும். ரைட் டு பி இன்ஃபார்ம்டு வை he had been arrested. ஸோ இது வந்து அரஸ்டட் டீ வரணுங்க, பார்த்துக்கங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வழக்கறிஞரிடம் கலந்து ஆலோசிக்க அனுமதி வழங்க வேண்டும். ஸோ வந்து நீங்கள் உங்ககிட்ட காசே இல்லை அப்படின்னாலும் உங்களால் வந்து ஒரு வழக்கறிஞர் வச்சுக்க முடியலனாலும் கோர்ட்டே உங்களுக்கு வழக்கறிஞர் வச்சு தரும். ஓகேவா? ஸோ நீங்கள் வழக்கறிஞரிடம் நீங்கள் உங்களோட அட்வொகேட்டை பேசுகிறதுக்கு போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கணும். ஓகேவா? இதெல்லாமே அடிப்படை உரிமை. அவங்க என்ன நினச்சாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. போலீஸ் வந்து உங்களுக்கு இன்னமும் நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்க, இது போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அட்வொகேட்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? கொடுக்கணும். அடுத்து பாருங்கள், அந்த போலீஸ் ஸ்டேஷன்லையெல்லாம் உங்களை ரொம்ப நேரம்லாம் வச்சுக்க முடியாது. ஓகேங்களா? 24 மணி நேரம் தான் வச்சுக்க முடியும், இன்க்ளூடிங் ஜேர்னி டைம். ஓகேவா? இப்போ உங்களை வந்து ஒரு இடத்துல பிடிக்கிறாங்க அப்படின்னா 24 மணி நேரம், உங்களை பிடிச்ச டைம்லேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளார உங்களை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். ஓகேவா? அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், அல்லது வந்து நீதிமன்றத்தில் உள்ள ஒரு நீதிபதியாக இருக்கலாம். யார் முன்னாடியாச்சும் அவர் கொண்டு போய் சப்மிட் பண்ணணும். 24 மணி நேரத்துக்கு மேலே அவங்க வச்சுருந்தாங்கன்னா அது வந்து குற்றம். ஓகேங்களா? உங்களை பிடிச்ச டைம்லேருந்து, இது ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்த டைம் இல்லை, உங்களை எப்போ பிடிக்கிறாங்களோ அப்பத்துலேருந்து 24 மணி நேரத்துக்குள்ளார மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்க உங்களைய ஆஜர்படுத்தணும். நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இது வந்து தண்டனை காவல். நார்மலான தப்பு பண்ணிட்டீங்கன்னா இந்த விஷயம்லாம் செய்யணும். அடுத்து பாருங்கள், 24 மணி நேரத்துக்கு மேலே மேஜிஸ்ட்ரேட் சொன்னார் அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்ணிக்கலாம், காவலில் வச்சுக்கலாம். இது டிடென்ஷன். சரிங்களா? ஸோ காவலில் வச்சுக்கலாம். மேஜிஸ்ட்ரேட் சிறை வைப்பை நீட்டிக்கவில்லை என்றால் சிறை வைக்கப்பட்டவர் 24 மணி நேரம் கழித்து விடுதலை செய்யப்பட வேண்டும். ஆனால் நீட்டிச்சிட்டாரு அப்படின்னா அவரை நம்ம என்ன பண்ணிடலாம், ஜெயிலில் போட்டுடலாம். ஸோ நான் தான் அந்த ப்ராசஸ் சொன்னேன் இல்லையா? ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கோர்ட்லேருந்து தான் ஜெயிலு. மேஜிஸ்ட்ரேட் வந்து இவரோட குற்றத்தை வந்து நிரூபிக்கலை, ஸோ இவர் குற்றம் செஞ்சாருன்னு போலீஸ் வந்து நிரூபிக்கலை அப்படின்னா இவர் என்ன பண்ணிடுவாங்க, 24 மணி நேரம் கழித்து ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களை கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பாருங்கள், இருங்க உங்களுக்கு அந்த நோட்ஸே தரேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நீங்கள் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கீங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லணும். அட்வொகேட் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். 24 மணி நேரத்துக்குள்ளார மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி உங்களைய கொண்டு போய் நிற்க வைக்கணும். மேஜிஸ்ட்ரேட் வந்து இவரை காவலில் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லலை அப்படின்னா உங்களை 24 மணி நேரத்துக்குள்ளார விடுவிச்சிடணும். இன்னொரு பெரிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னு நினச்சிக்கூடாது. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, ஒரு மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா என்னென்னா, உங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கலெக்டர் கூட ஒரு மேஜிஸ்ட்ரேட் தான். சரிங்களா?
இப்போ உங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, நீங்களே தப்பு செஞ்சுட்டேன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு போலீஸால் வழக்கு பதிவு செய்ய முடியாது. ஓகேங்களா? அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா மேஜிஸ்ட்ரேட்டிட்ட கொண்டு போய் அவர் உடல்நிலையை ஆய்வு செஞ்சு அவர் தனக்குத்தானே நான் தான் இந்த குற்றத்தை ஒப்புக்கிறேன், நான் தான் செஞ்சேன்னு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லி மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட தான் சொல்ல முடியும். ஓகேவா? இது கேஸுன்னு நினச்சிக்க வேண்டாம், கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னு நினச்சிக்க வேணாம். இது 24 ஹவர்ஸில் அவர்கிட்ட சைன் வாங்கணும். ஆமாம் அவர் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவர் சைன் பண்ணணும். ஏன்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோ செல்ஃப் இன்கிரிமினேஷன் வந்துருச்சு ஒரு சட்டம், அடித்து ஒப்புக்கொள்ள வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களே. ஸோ அதனால் போலீஸ்க்கு அந்த உரிமை கிடையாது. மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி அவங்க சைன் போடணும். அவங்க சைன் போட்டால் தான் இந்த கேஸை கோர்ட்டுக்கே கொண்டு போக முடியும். மேஜிஸ்ட்ரேட் யாரும் சைன் போடல, இந்த 24 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வச்சுக்கலான்னு சொன்னால் தான் வச்சுக்க முடியும். மேஜிஸ்ட்ரேட் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அவங்கள கேஸே போட முடியாது, வெளியே அனுப்பிச்சுட்டு. சரிங்களா? இதுதான் ரூல்ஸ். அடுத்து பாருங்கள். சரி, இப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒரு கொஸ்டின் வருது இல்லை, இந்தியர்களுக்கு மட்டுமா இல்லை யாரை வேணால் இப்போ நார்த் அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வராரு, சவுத் அமெரிக்காலேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்களுக்கு இதே ரூல்ஸா அப்படின்னா ஆன்சர் பாருங்கள். திஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் டு எனிமி ஏலியன்ஸ் ஆர் பர்சன் அரெஸ்டட் அண்டர் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட். இப்போ இந்த தடுப்பு காவலில், இப்போ அடுத்து நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். தடுப்பு காவலில் கைது செய்யப்படுறவங்களுக்கு இதெல்லாம் பொருந்தாது. அதே மாதிரி எதிரி நாட்டு குடிமகளுக்கும் இதெல்லாம் பொருந்தாது. ஸோ இப்போ நம்ம ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா எதிரி நாடுனா பாகிஸ்தான்லேருந்து வரவங்களுக்கு இதெல்லாம் பொருந்தாது. சரிங்களா? இது அவங்களாம் தான் நமக்கு எதிரி நாடுகள். அதுக்குன்னு நான் அந்த நாட்டு மக்களை சொல்லலை, எதிரி நாடுகளை அவங்களும் வராங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 பேர்த்துக்கு மட்டும் இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ தடுப்பு காவல் பார்த்துட்டோம், புனிட்டிவ் டிடென்ஷன் பார்த்துட்டோம். இப்போ தண்டனை நடக்கக்கூடாது அப்படின்னு கைது செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு என்னென்னங்கிறதெல்லாம் பாருங்கள். ஓகே, அவங்கள தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள கைது செஞ்சுட்டா 3 மாதத்துக்கு மேலே அவங்கள நீங்கள் வச்சுக்க முடியாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 3 மாதத்துக்கு மேலே அவங்கள நீங்கள் ஜெயிலில் அடைச்சி வைக்க முடியாது. சரி, 3 மாதத்துக்கு மேலேயும் அந்த பிரச்சனை இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ அந்த புல்வாமா தாக்குதலே வச்சுப்போமே. புல்வாமா தாக்குதல் ஒரு இயக்கத்தினால நடந்தது. ஸோ அப்போ இந்தியாவில் அந்த இயக்கத்தையே தடை செஞ்சுட்டாங்க. ஓகேவா? இப்போ அந்த இயக்கத்தையே தடை செஞ்சுட்டு இப்போ இந்தியாவில் அந்த இயக்கம் இன்னமும் வீரியமாக இந்தியாவில் ஒரு கிளர்ச்சி, ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கு இருக்காங்க அப்படின்னா 3 மாதம் வரைக்கும் பார்ப்பாங்க. அந்த இயக்கம் முற்றிலுமாக அழிச்சிட்டாங்கன்னா இந்த 3 மாதத்துக்கு மேலே இவங்களையெல்லாம் வெளியே விட்டுருவாங்க. இல்லை 3 மாதத்துக்கு மேலேயும் அந்த இயக்கத்தை அழிக்க முடியல, அந்த இயக்கம் இன்னமுமே இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்குன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு தாங்க தடுப்பு காவல் எப்பயுமே அட்வைசரி பாடின்னு ஒன்று அமைச்சிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஹைகோர்ட் இருக்குங்கல்ல, ஹைகோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகள் எல்லாத்தையும் வச்சு ஒரு அட்வைசரி குழு ஒன்று வச்சுருப்பாங்க, ஆலோசனை குழுன்னு சொல்லுவாங்க. அந்த குழு சொல்கிறது பிரகாரம் தான் சட்டமாக்கவே படும். ஓகேவா? இப்போ இந்த புல்வாமா தாக்குதல் முடித்ததுக்கப்புறம் ஹைகோர்ட்டு ஜட்ஜஸ் எல்லாம் வந்துடுவாங்க, நீதிபதிகள்லாம் உட்காந்து இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 3 மாதம் பிளான் பண்ணுவாங்க. 3 மாதத்துக்கு மேலே ஒருவேளை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த அட்வைசரி குழு சொல்லிச்சு அப்படின்னா, ஆலோசனை குழு சொல்லிச்சு அப்படின்னா 3 மாதத்துக்கு மேலேயும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆலோசனை குழு தண்டனையை அதிகரித்தால் ஒழிய கைது செய்யப்பட்டவர் 3 மாதத்திற்கு மேல் வைத்திருக்கக்கூடாது. 3 மாதத்துக்கு அப்புறம் அவரை விட்டுறணும், அல்லது 3 மாதத்துக்குள்ளாரியே அவரை விட்டுறணும். அந்த அட்வைசரி குழு சொன்னால் தான், ஆலோசனை குழு சொன்னால் தான் அவரை 3 மாதத்துக்கு மேலே போலீஸ் வச்சுக்கணும், இல்லைனா 3 மாதத்துக்கு அப்புறம் விட்டுறணும். ஓகேங்களா? இப்போ அந்த புல்வாமா தாக்குதலில் தமிழ்நாட்டில் 2 பேரை கைது பண்ணாங்க. கைது பண்ணி எனக்கு தெரிஞ்சு 2 வாரத்திலே விட்டுட்டாங்க. அவங்க மேலே குற்றம் நிரூபிக்கப்படலை, அவங்க சாதாரணமான ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். எத்தனை மாதம்? 3 மாதம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் 2 மாதம்னு சொல்லி, நிறைய புக்கில் 2 மாதம் இருக்குது, அது இல்லை. ஓகேவா? அது நடைமுறைக்கு இன்னும் வரல. சரி, அதுக்கும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இவரை ஏன் இந்த டிட்டெனு அப்படின்னா என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர் தான் டிட்டெனுன்னு சொல்லுவோம். த ரீசன் ஒய் ஹி ஹேட் பீன் அரெஸ்டட் ஷுட் பி கிவன் டு டிட்டெனு. பாதிக்கப்பட்டவருக்கு அவர் ஏன் கைது செய்யப்பட்டார்னு சொல்லிடணும். ஓகேவா? ஸோ இன்னும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள். சார் அதுவும் இதுவும் ஒன்றா தானே சார்,
இவங்ககிட்டையும் சொல்லணும், அவங்ககிட்டையும் சொல்லணும். அப்படின்னா அவங்கக்கிட்ட கம்பல்சரியாக சொல்லணும். யாருக்கிட்ட? தண்டனை பண்ணவங்ககிட்ட. நீங்கள் ஏன் அந்த புனிட்டிவ் டிடென்ஷன் இருக்குல்ல, நம்ம ஏன் உங்களை ஏன் கைது செஞ்சுருக்கோன்னு கன்ஃபார்மாக சொல்லணும். இவங்கக்கிட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆர் பொதுநலம் கருதி அவர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்று கூறாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? தடுப்பு காவலில் கைது செய்யப்பட்டால் அவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்து பாருங்கள். ஸோ இவங்களுக்கு வழக்கறிஞர் வச்சுக்கிறதுக்கு இவங்களுக்கும் உரிமை உண்டு. ஓகேவா? ஆனால் பெரும்பாலான ஏரியாவில் இவங்களை வெளியே பேச விட மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கும் உரிமை இருக்குது வழக்கறிஞரை வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட் தான் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்குமான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். ஸோ இவங்ககிட்ட காரணத்தை சொல்லி ஆகணும், இவங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ளார அவங்கள வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போகணும். இவங்க வந்து 3 மாதம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போது இந்த தடுப்பு காவல் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த தடுப்பு காவல் வந்து இப்போ நான் சொன்னேன், புல்வாமா அப்படிங்கிற ஒரு தாக்குதல் நடந்தது. அந்த தாக்குதலுக்கு அப்புறம் இந்த இயக்கத்தை வந்து முடக்கிட்டாங்க அப்படின்னு. இப்போ இந்த இயக்கத்தை வந்து முடக்கிட்டாங்கன்னு யார் முடிவெடுக்கிறது? போலீஸா, மிலிட்ரியா, அல்லது பாராளுமன்றமா, சட்டமன்றமா? பாராளுமன்றத்துக்கு தாங்க அந்த அதிகாரம் இருக்குது. சரியா? பாராளுமன்றம் சொல்லாமல் போலீஸால் எந்த ஒரு முடிவும் தன்னிச்சையாக எடுக்கவே முடியாது, எடுக்கவும் கூடாது. பார்லிமெண்ட் என்ன சொல்லுதோ, என்ன சட்டம் இயற்றுதோ அதை வந்து பாதுகாக்கிறது மட்டும்தான் போலீஸோட வேலை. இப்போ பார்லிமெண்ட்டோட பவர் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பார்லிமெண்ட் டு ப்ரிஸ்கிரைப் மோர் தென் 3 months வித்தவுட் அப்டைனிங் தி ஒப்பீனியன் ஆஃப் அன் அட்வைசரி பாடி. நீங்கள் வந்து இப்போ வந்து 3 பேர்த்த வந்து டீல் பண்ணிருக்கோம். நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிக்கோம் பல பேர். என்ன அப்படின்னா 3 பேர் இதில் இருக்காங்க. ஒன்று போலீஸ், இன்னொன்று ஆலோசனை குழு. ஆலோசனை குழுவில் யார் இருப்பா? உயர் நீதிமன்ற நீதிபதிகள். இன்னொன்று பாராளுமன்றம். இந்த 3 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த 3 பேர் ஃபஸ்ட்டு வந்து பாராளுமன்றம் வந்து ஒரு சட்டம் இயற்றுது. அந்த சட்டம் வந்து யார் சொல்கிறது கேட்டு? ஆலோசனை குழு. ஆலோசனை குழு சொல்கிற இவங்க வந்து ஒரு ஆலோசனை குழு தான். இவங்க சட்டம் இயற்றும் குழு கிடையாது. அவங்க ஆலோசனையின் பேரில் பார்லிமெண்ட் என்ன பண்ணுது? சட்டம் இயற்றுது. அதை வந்து போலீஸ் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போது ஆலோசனை குழு சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்கணுங்கிற அவசியம் பார்லிமெண்ட்டுக்கு இல்லை. அவங்க வெறும் ஆலோசனை மட்டும்தான் சொல்லுவாங்க. அதை தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் இருக்குது. பார்லிமெண்ட் டு ப்ரிஸ்கிரைப் மோர் தென் 3 months வித்தவுட் அப்டைனிங் தி ஒப்பீனியன் ஆஃப் அன் அட்வைசரி பாடி. ஆலோசனை குழுவின் கருத்தை கேளாமலே 3 மாதத்திற்கு மேல் ஒருவரை சிறையில் அடைக்கலாம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். இப்போ இந்த 3 மாதம் தான் மேக்ஸிமம் பீரியட் அப்படின்னு யார் டிசைட் பண்ணுறது? பார்லிமெண்ட் இல்லையா? 3 மாதம் 4 மாதமும் ஆகலாம், 4 மாதம் 2 மாதமும் ஆகலாம். ஸோ இதை டிசைட் பண்ணுறது யார்? பார்லிமெண்ட். அதுதான் செகண்ட் பாயிண்ட். மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் டிடைன்மெண்ட் இஸ் டிசைடட் பை தி பார்லிமெண்ட். சிறைப்பிடிப்பின் கால அளவை பாராளுமன்றம் தான் தீர்மானிக்கும். அடுத்த இது பாருங்கள். ஸோ இப்போ அந்த 1978 என்ன நடந்தது நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன். கிளாஸை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 77 ஒரு பெரிய இந்தியாவில் கலவரமாக தான் இருந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 44வது அமெண்ட்மெண்ட்டில் 1978 3 மாதங்கிறது 2 மாதமாக மாறி இருந்தது. ஓகேங்களா? 2 மாதம் மட்டும் காவல் வச்சா போதும் அப்படின்னு சட்டம் இயற்றுனாங்க. ஆனால் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ஆலோசனை குழு இருக்குது பார்த்தீங்களா, ஹைகோர்ட் ஜட்ஜஸ், அவங்களுக்கும் பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா வந்து இவங்க வந்து டிஸ்கஸே பண்ணல, அட்வைசரி குழுக்கிட்ட கேட்கவே இல்லை. அவங்க ஒரு அட்வைஸ் கேட்டு அவங்க சொல்லி அதை மறுக்கலாம். ஆனால் பார்லிமெண்ட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அட்வைசரி குழுக்கிட்ட கேட்கவே இல்லை, ஆலோசனை குழுக்கிட்ட கேட்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது நடைமுறைக்கே வரல. சட்டம் இயற்றிட்டாங்க, ஆனால் இன்ன வரைக்கும் 3 மாதம்தான் வச்சிட்ருக்காங்க பாருங்கள். பட் திஸ் ஹேஸ் நாட் yet been brought into force. ஒரிஜினல் 3 months ஸ்டில் கண்டினியூஸ். ஓகேங்களா? 3 மாதம் தான் நடைமுறையில் இருக்கிறது. ஸோ இது என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா? பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த ஆலோசனை குழுக்கும் கருத்து வேறுபாடு தான் இந்த பிரச்சனை. ஓகேங்களா? அதே மாதிரி 1978 44வது அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இந்த அதிகாரம் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இப்போ எந்த அதிகாரம்? இந்த மேக்ஸிமம் பீரியடை இன்க்ரீஸ் பண்ணுறது இருக்குல்ல, ஸோ அந்த அதிகாரம் இருந்தது. அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சில விஷயத்தை வந்து மாநில சட்டமன்றங்களுக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இதை பற்றி மாநில சட்டமன்றம் பேசவே கூடாது.
ஆனால் இந்த சட்ட திருத்தத்துக்கு அப்புறம் மாநில சட்டமன்றத்துக்கும் ஒரு சில அதிகாரங்களை பிரித்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஹேஸ் பீன் டிவைடட் அண்ட் கிவன் ஆல்சோ டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதன்படி என்னென்ன சட்டங்கள்லாம் பாராளுமன்றம் இயற்றுச்சு அப்படின்னு பாருங்கள். இந்திய பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட தடுப்பு காவல் சட்டங்கள் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தடுப்பு காவல் சட்டம் 1950 தான் வந்துச்சு. ஓகேங்களா? 69 இது முடிவடைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா 69 70களில் பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னா மிசா சட்டம் கொண்டு வந்தாங்க, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1971 1978 இது முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கான அவசியம் இல்லை, அந்த இயக்கத்தையே அப்படியே முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கான அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வருஷத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறீங்க. அந்த சட்டம் எப்போ காலாவதியாச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறீங்க. மிசா சட்டம் எப்போ உருவாச்சு, எப்போ முடிச்சது. ஓகேவா? அதை பார்த்துக்கிறீங்க. எஸ். அடுத்து நாசா சட்டம், நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் எப்போ வந்ததுன்னு பாருங்கள், 1980. அடுத்து பிளாக் மார்க்கெட்டிங், கள்ள சந்தை மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் பராமரிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லி 1980 போட்டாங்க. PBMSECA இது ஒரு கொஸ்டின் ஏரியாப்பா, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ப்ரிவென்ஷன் ஆஃப் பிளாக் மார்க்கெட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் எசென்ஷியல் கமோடிட்டிஸ். ஓகேவா? கள்ள சந்தை இருக்கு இல்லையா, கள்ள சந்தை வந்து பிளாக் பண்ணாங்க. ஸோ எல்லாமே வந்து டேக்ஸ் கட்டி தான் வரணும். டேக்ஸ் கட்டாமல் வர எல்லா பொருளும் கள்ள பொருள்கள் தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆக்ட். அக்கடான்னு நாங்கள் உட போட்டால், துக்கடான்னு நீங்கள் எடை போட்டால் தடா அப்படின்னு சொல்லி ஒரு கமல் பாட்டு வரும் தெரியுமா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 1995 தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தடான்னு ஒரு வார்த்தை வரும். அது என்ன அப்படின்னா டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கை சட்டம். ஓகேவா? இது வந்து 1985 வந்துச்சு. 1995 இது காலாவதி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும், தடா சட்டம்னா என்ன அப்படின்னு. கமல் பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வச்சு தான் இதை ப்ரிப்பேர் பண்ணணும் என்னை கேட்டால். ஏன்னா அப்போ தான் அது மைண்டில் ஈஸியாக நிற்கும். ஸோ அந்த இயர்ஸ்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து எஸ், போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு சட்டம். ஸோ போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு சட்டமே பார்த்தீங்க அப்படின்னா 1988 தான் வந்துச்சு. இன்னி வரைக்கும் இது ப்ரொலாங் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேவா? ப்ரிவென்ஷன் ஆஃப் எலிசிட் டிராஃபிக் இன் நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்டு சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட். ஸோ அயன் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து தடுப்பாங்க. போதைப்பொருள் தடுப்பு சட்டத்தின் மூலிமா தான் அந்த வில்லனை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து தடா சட்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்து பொடா சட்டம். பொடா சட்டம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2002 தான் வந்துச்சு. அப்போ வாஜ்பாய் வந்து பிரைம் மினிஸ்டராக இருப்பார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரவாத தடுப்பு சட்டம். ஸோ இப்போ இந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய கலவரம் நடந்தது. எத்தனையோ இராணுவ வீரர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. ஓகேவா? அது வந்து 2004 முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான தேவை இல்லாமல் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஆர்டிக்கல் மிச்சம் இருக்கிற ஆர்டிக்கலை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம கொஸ்டின் ஏரியாவுக்கு போய் அந்த கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் படித்தது தெளிவாக படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். நான் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அதில் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருப்பேன். ஓரளவுக்கு ஈஸியாக பார்த்தாலே புரியுற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ சலுப்பு பார்க்காம கன்சிஸ்டன்சி ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? டேக் இட் ஃபார் கிராண்டட். நீங்கள் இதை கிளியராக ப்ரிப்பேர் பண்ணலைன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. ஸோ வித் திஸ் ஐ எண்ட் அப் மை செஷன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பார்ட் 3 மோஸ்ட் ப்ராபப்ளி நான் நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிச்சிருவேன். ஸோ அந்த 3 பார்ட்டையும் ரொம்ப தெளிவாக பார்த்தீங்கனாலே போதும். மேக்ஸிமம் 2 மணி நேரம், அவ்வளோதான். 2 மணி நேரம் படிச்சிங்கனாலே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து 5 கேள்வி 12 கேள்வியில் 5 கேள்வி அடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு பாலிட்டியில். ஓகேவா? ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.